சூப்பர் ஸ்டார மீட் பண்றப்போ, இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு விஷயங்கள் ஏதாவது இருந்ததா? அத சொல்ட்டீங்களா அவர்கிட்ட? அந்த மாரி எதுவும் இல்ல. எனக்கு வந்து அதான் அந்த ட்ராவலிங்க வந்து ரிலீஸ் பண்றது தான் டைம் இருந்ததே. ஓகே. இது என்னால வந்து கனவா, நனவா ஆமா. அது அப்படின்னு. ஒரு பக்கம் இருந்தது. ஸோ நம்ம வந்து நான் சொன்ன மாரி ஒரு தடவ இமயமலை போம்போது எனக்கு வந்து அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்கு. நம்ம ம். புதுசா இமயமலைன்றது நெறைய பேருக்கு கனவு. ம். என்ட்ட பேசுறவங்க நெறைய பேர் சொல்றது வந்து 40 இயர்ஸ் ட்ரை பண்றேன், 50 இயர்ஸ் ட்ரை பண்றேன். ரொம்ப வெரி ஓல்டுலாம் என்ட்ட பேசுறாங்க. ம். என்னால வந்து அது ஆப்ஷனே கிடைக்கல. எனக்கு பாபாஜி குடுக்கல, விருப்பம் குடுக்கல அப்டின்னுவாங்க. ஸோ அப்டின்னும்போது இந்த சின்ன வயசுல நம்ம என்ன இந்த அசால்ட்டா போயிட்டு வந்துர்றோம் இமயமலைக்கு. அப்படின்னு அந்த இதுவும் இவங்க கூட இருக்கும்போது எனக்கு ரியலைஸ் பண்ணிட்டு, நம்ம இமயமலைல இருக்கிறோம். சார் கூட இருக்கிறோம். அத வந்து என்னால மெமரீஸ சேகரிக்க தான் முடிஞ்சது. ஓகே. எனக்கு வந்து தாட்டே இல்ல. இவங்ககிட்ட போய் இத கேட்கணும். ம். இவங்ககிட்ட இத போய் பேசணும் அப்படின்ற தாட் இல்ல எனக்கு. ஆ அவங்க சொன்னாங்க சில விஷயங்கள. அத கேட்க தான் முடிஞ்சது என்னால. ஓகே. அதுதான் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ நான் கேட் லிசனரா இருந்திருக்கீங்க. ஆமா. நான் கேட்டு அவங்க சொல்றத விட, அவங்களா சில விஷயங்கள சொன்னாங்க. ம். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப லைஃப்‌க்கு தேவையான விஷயங்களா இருந்தது அது. ஓகே. உங்களுக்கு அப்ப நெறைய கைடன்ஸ் வந்து சார் கைடன்ஸ் இருந்தது. குடுத்திருக்கிறாரு. ஆமா. கைடன்ஸ் நெறைய இருந்திருக்கு. ம். ஆ நெறைய பேர்ட்டருந்து வந்தது கைடன்ஸ் அங்கருந்து. ம். ஹரி சார், வெங்கட் சார், ரஜினி சார் இந்த மாரி நெறைய கைடன்ஸ் இருந்தது. இன்னொன்னு நீங்க பார்த்து சில கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ஒருத்தவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அத வச்சு நீங்க வந்து நம்ம இந்த மாரி இருக்கலாம் அப்படின்னு கைடு எடுத்துக்கலாம். சில பேர் சொல்லி, "கண்ணா இந்த மாரி இருக்கணும், இப்படி இருக்கணும்" அப்படி சொல்லும்போது அது கைடன்ஸா எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அது மாரி எனக்கு கைடன்ஸ் தான் இருந்தது. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு கைடன்ஸ் வந்துருச்சு.